What the fish man? மாத்தி பட்டு வண்ண கொண்டு போறவனே ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறக்காமல் டெலிகிராம் பேஜையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டேரெக்டாக எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டை தான் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பீட்மார்க் ப்ரீசெட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். இந்த பீட்மார்க் ப்ரீசெட்டில் அதை வந்து ப்ரீசெட்டாக உங்களுக்கு தந்திருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க அலைட் மோஷனில். இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் உங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து நீங்கள் ஷேக் அவுட் பீஸ் நான் இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன். அந்த பீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஓகே ஃபஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன். நீங்கள் மார்க் பண்ண எல்லா ரெட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை தான் ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணாவே போதும். மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து போய்க்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷோ ஆகும். அதுலேருந்து தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ரெட் லைன்லேயே வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன்லாம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து எங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போ நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் மொத்தம் 2 டைமான ஷேக் அவுட் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இன்னொரு பீஸை சொல்லியிருப்பேன் ஷேகட் பீஸ்ன்னு. அந்த பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிப்பேன். அதாவது ஒரே இடத்துல டபுள் ரெட் லைன் வந்து மார்க் பண்ணிப்பேன். சில இடத்துல வந்து சிங்கிள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன். சில இடத்துல டபுள் ரெட் லைன் மார்க் பண்ணிப்பேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் ரெட்டின் வந்து எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்குதோ அங்கே வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ரெட்டின் வந்து எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எகைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எங்கெங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டன், அதாவது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இமேஜை மட்டும் விட்டுருங்க. ஃபஸ்ட் இமேஜில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட், ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை தவிர மற்ற எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் ஷேகர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து எகைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனலாக இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.